முருகேசன் பொதுச்செயலாளர் அவர்கள் ஒரு பதிவு பண்ணியிருந்தார். அந்த சக்தியில் நான் தான். எனக்கு கட்டிடத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியாக வேலை நடந்துச்சு. வீட்டுக்காரர்களிடம் சொல்லி வேலையை பார்த்தேன். அவர்கள் எல்லாருக்கும் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் நான் பணம் தர்றேன்னு சொன்னாங்க. கரெக்டாக வீடு முடிய மே 1 ஆயிடுச்சு. அப்போ என்னோடய பணத்தை கேட்கும்போது எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்தேன். அவங்க தரமாட்டேன்னு சொன்னாங்க. அது எல்லாமே அதிலேயே சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் தனியாக பார்க்க சொன்னதுனால தான் நான் எதுவுமே எழுதி வாங்காமல் நான் பார்த்தேன். இப்போ நீங்கள் தரலைன்னு சொன்னீங்கன்னா நான் இவ்வளோ காசு ஆகிடும், எனக்கு நட்டமாகிடும்னு சொன்னேன். கேட்க மாட்டேன்றாரு. என்னோடய இன்ஜினியரை கூட்டிகிட்டு போனேன். அவர்கிட்ட கூட்டி போய் அவர்கிட்ட பேசினேன். அவரும் பேசி பார்த்தா ஒன்றும் கிடையாது. அப்போது தான் நம்ம கேடி தொழிற்சங்கத்தின் நம்மளோட உறுப்பினர் கார்டை எடுத்து என் இன்ஜினியர்கிட்ட காட்டினேன். அவர் அந்த கார்டை ஸ்கேன் பண்ணி அவங்க லேப்டாப்லேயே வாங்கி ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கே போட்டு காட்டினார். இவங்க பெரிய லெவலில் ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. இதனால் நாளைக்கு ஒரு சின்ன பெரிய பிரச்சனைகள் வரும். அவங்க வந்தாங்கன்னா இன்னும் நிறைய இழப்பீடு நீங்கள் தான் ஆகும், உங்களுக்கே ஆகும் அப்படின்னு சொல்லவும் அவங்க பேச்சுவார்த்தை ஒரு நாள் நடத்தி அந்த பணத்தை 2 முறையாக 50,000 ஒரு 40,000 கொடுத்து விட்டாங்க. நம்ம பொதுச்செயலாளர் அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நம்ம சங்கத்தின் காட்டினால் நம்ம சங்கம் எவ்வளோ தூரத்துக்கு பெரிய லெவலாக என்று எங்கள் இன்ஜினியருக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஒரு லேப்டாப் மூலமாக பார்த்ததுனால் அவங்க பயந்து அந்த பணத்தை கொடுத்து விட்டார்கள். முதல் நம்ம சங்கத்துக்கு ஒரு வணக்கம், அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு வணக்கம். இந்த பதிவுகளை பார்த்து எல்லா மக்களும் நம் சங்கத்தின் கார்டினை எப்படி செயல்பாட்டில் கொண்டு வந்து எப்படி நடத்தணும்னு என்னுடைய பதிவுக்கு மூலமாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த கார்டை நீங்கள் அலட்சியமாகப்படுத்தி வீட்டிலேயே எங்கேயும் வச்சுட்டு போகாதீர்கள். வேலைக்கு போகும்போது கொண்டு போங்க. கொண்டு போய் எப்போ யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணுங்கள். நம்ம சங்கத்துக்கு பவர் கூட இருக்குது. அதனால் இதை நல்லபடியாக செயல்படுத்துங்க. நம்ம சங்கத்தின் வாட்ஸ்அப்பையும் நல்லபடியாக பாருங்கள். அவர்கள் அண்ணன் முருகேசன் அவர்கள் நல்ல பதிவுகளாக பண்ணிடுறார்கள். அதை நீங்கள் பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாதிரி செயல்படுத்துங்கள். மிக்க நன்றி. அண்ணன் பொதுச்செயலாளர் முருகேசன் அவர்களுக்கும் நம் கேடிஐ தொழிற்சங்கத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.